மாறாது கலிஜரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா. ஓடி வாடா. இந்த கீரனூர் கிராமத்துல உள்ள உன் தங்கச்சி அரியண்ணாச்சி அம்மனையே தாயி, இந்த மருதுடைய ஐயனாரையே இந்த நிறகுலத்து ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு கள்ளிச்சேரி உடமரத்தை விட்டு இன்னைக்கு நீ வர்றது எந்த குதிரடா? ஓடி வாடா. எந்த குதிரடா? நாட்டுல உன் சொந்த குதிரை. ஆடாத சாமிய என் கள்ளிச்சேரி உடமரத்தான கூப்பிட்டாடு. இறங்காத தெய்வமும் என் கள்ளிச்சேரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்கு. அலுயர விச்சரவா கருப்பு அடாளுயர விச்சரவா. ஓடி வாடா. நாட்டுல அசையாதுடா கீநாட்டு கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு கருப்பு என் 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த கீரனூர் கிராமத்துக்கு கொஞ்ச நேரம் இடமணிய மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா. பாண்டிய மேலமட கம்மாயா பாண்டி முனியா. எப்போ நீ நீச்சடிச்சு விளையாண்ட மேலமட கம்மாய விட்டு ஓடி வாடா. தங்கியிருந்த வாண்டி வட்டாயுரணி வாண்டி முனி செத்ததாமதச்சடா கருப்பாயுரணி. ஐயா, அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த கீரனூர் மண்ணில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகுடி ஒட்டு விளையாட எந்திரி. ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானியா சப்பானியா. எப்ப ஒத்த காலு சப்பானி உனக்கு பிறவில ஒரு காலு நொட்டியாடா. நீ படுத்தது கலங்கடியா. இன்னைக்கு அலறதப்பு நீ வளர்த்த இத்திமாரா. கருப்பு கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. குடி இருக்கிற அண்ணாச்சி கோமாளி வந்தாங்க. இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நாடகமும் நல்லபடியா துவக்காச்சு. கூத்து பார்க்க ராமநாதபுரம் மாவட்டம் தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளை நாம நங்கி கூத்து பார்க்க கூடியிருக்கும் தேவரையா அன்பு வாட்சிகளை எங்க அண்ணன் எங்க யாரு வணங்கி கூடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை அரையாச்சி அருளோடு நல்லபடியா முடிஞ்சாச்சு. My father, my sister, my brother, all family, I is coming. Okay, wow. நாடகம் பார்க்க கூடியிருக்கிற இந்திராணி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்தாக்கா அண்ணே நாடகம் கூட்டியிருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்துனுகளா வீட்டை நல்லா ஊட்டுனுகளா பிரிட்ஜில் ஐஸ் கட்டி இருக்கா. என்ன பார்த்தாத்தா இங்க சோத்து பானையில தண்ணியை ஊத்துனியால சோத்த பிரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா தாத்தா? கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணன் தம்பிகளா எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இந்த நிறகுலத்து ஐயனாரு எந்த குதிரையில இன்னைக்கு சொந்தமா வர போறேன். கூட வாடா. கைதட்டின என் தம்பிக்கு மட்டும் நன்றி. என்னப்பா நாடா வேணாம்ட்டாங்களா? ஓப்பா நான் அயல்நாட்டு அதிபரா கும்புறே இல்லை சித்தப்பு போ. சித்தப்பு போய் டொங்காசு போடுப்பா.
ஆமாம், அம்பளிப்பு யார் கொடுத்தாலும் ஆமாம், யாரும் கமிட்டியில் கொடுங்க. அதே மாதிரி கொடுக்காம இருந்துடாதீங்க. பெட்டிக்காரன் 20 உளுந்த வடை திம்பேன் ப்ரோ. தட் இஸ் மை பேட்டார் ஆப். பேட்டார் ஆப்பு கண்டாலி மேனே ஓடா. சரி, அருமையான மை செட்டு. உண்மையிலேயே மை செட்டு பேர் என்னப்பு? EKS. எந்த ஊருங்கய்யா? இதே ஊர். எப்போ நாடகத்தை நீ போட்டாலும் முன்னாடி நேமோட போடுங்க ப்ரோ. அவன் வேல்ராஜ் கேமராமேன் விடுதலை எடுத்தவன். எல்லாத்தையும் எடுப்பேன். காலையில் கேட்டால் பேட்டரியில் சித்தப்பாண்டுவேன். கேமரா பயலு கடா கொடூரமா. பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா, அன்பு வாரிசுகளே, இந்த புண்ணிய பூமியிலே இன்னைக்கு நான் வந்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அன்பு உறவுகளே, பெருமைக்காக சொல்வது கிடையாது. அதுக்காக இங்கே வந்து இந்த காசை வாங்குறதுக்காக எம்கேஆர் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் ஐயா மேலே தீவிர ஒரு பக்தன். நான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். 12 வருஷம் எனக்கு குழந்தை இல்லைங்கய்யா. போன வட்டம் தேவர் மீடியாவில் பேட்டி கொடுத்துருந்தேன். எங்கே? பசும்பொல்ல ஐயாவுடைய ஆலயத்திலே நான் நேர்ந்து கட்டுறதுனால அழகான இந்திராணி அம்மையார் பிறந்திருக்கிறாங்க. அவளை அதே மாதிரி நீங்கள்லாம் தண்ணி இன்னி அடிக்காமல் ஐயாட்ட போய் என்ன நேர்ந்துக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் தம்பி. அப்படித்தான் மண்டியாட்டுவாங்க. பைக்கில் 7 பேர் போவேன் சட்டி ஓடாமல். விதி போடா பேக்கூதி. ஆட கண்டாளி மனே. அண்ணே தண்ணி அடிக்கலாம் பீர் குடிக்கலாமாண்ணே? அப்பா பீர் குடிக்கலாமா? கிளை மூத்திரத்தை குடி, அது பீரோட எஃபெக்டாக இருக்கும். பட் எக்கோ வைங்க. ஐயா வணங்கிட்டு அப்புறம் சப்செட் போ. ஹலோ 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 இன்னர் வை. எங்கள் அண்ணன் உட்காந்துட்டா என் தங்கம் ஓ மூத்திரத்தையும் குடிக்கணும்ட்டேனா? ஐயா லேசா கடுக்குமே. லைட்டாக மண்டவில் சேர்த்துக்கோ. பூரா பெரிய தமைங்க சின்ன தமைங்க. ஆமாம், பிறந்த வயிறு தாண்டா வேற. கொள்கையும் ரத்தமும் ஒன்றுடா. அதனால எல்லாம் மூத்திரத்தை குடிங்க. என்ன நான் பேசினாலும் அண்ணில அடப்படுக்கிற மாதிரி அவன் இப்படியே எப்போ பார்த்தாலும் இந்த செயின் அக்கறைய மாதிரி இருந்தா என்ன நடக்கு? என்ன உங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் அன்பாளைய வச்சு நான் சலுப்புறேன். ஹலோ 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 வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் கீரனொரு குண்டையங்கோட்ட மறவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் இங்கிருக்கு நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களம் வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே 18 சித்தல ஒரு சித்தரா தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரின் நந்தேகோய் முக்குளத்தை சேர்ந்த கீரனுள்ளருக்கும் தேவர் மகன் தேகோய் போற்றி பாடடி பொன்னே எங்கையா தேவர் காலடி மண்ணே காட்டு வழி போற பொன்னே கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கொஞ்ச நேரம் கலங்கி நிக்காத கொண்டையங்கோட்டை மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவ மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புலி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவ மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா அத்தி மர பாரு இன்ன
மர பாரு இன்னும் பேசுது இவங்க பேர காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வள்ளி போற காட்டும் புள்ளி வள்ளி மறிக்கும் கலக்கி நிக்காத மரவன பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஆமா புலித்தவன் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஆமா நேதாஜி சுபாஷ் சந்திர பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு கைதட்டின அத்தனை பேருக்கு நன்றி 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 பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் உடம்பிறப்புகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஏழைகளுக்கு சொத்துக்களை தாரவாத்து கொடுத்த உண்ணா முத்துராமலிங்க தேவரையா போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே கேப்டன் ரூபத்தில் பார்க்குறேன் உங்களையெல்லாம் விஜயகாந்த் ஐயாவை ஆண்களை பூரா ஆனால் நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்குறது கதவால் தட்டு போடுற மாதிரி விதி அருமையான இடம் இல்லையா ப்ரோ உள்ளே போகிறீங்களா கப்ளிங் வாங்கி தானே வாங்க ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா இதில் எத்தனை பேர் இந்த சீம்பக்கரில் விழுக போகிறேன்னு தெரியலை எங்கே குண்டியை வச்சுருக்க வாட் ப்ரோ ஓப்பரை பண்ணுங்க ப்ரோகிராமுக்கு ஆண்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம் பெண்கள் தாய்மார்களே நீங்கள் தான் அத்தா அன்னை தெராசா அதுக்கு பூரா யோசிக்குது திராசுன்றானே என்னன்ட்டு திராசு இல்லத்தா இளவட்ட கல் அன்னை தெரசா என்றால் யார் தம்பி நீங்கள் உட்காருங்க சூத்தூத்தி ஒரு பெரிய நம்ம ஹெட்மாஸ்டர் வந்த மாதிரி இப்படி எந்திரிச்சிட்டு இப்படி உட்காந்துக்கிறார் எலி பயலுகடா கொடூரமா அதான்டா எனக்கே சீக்கு ஒவ்வொருத்தையும் ஒன்று இழுத்து விட்டுறேன் கடைசியில் அம்புட்டி என் தலையில் விழுந்துருது இந்த மேலூர் தம்பி பாண்டா இடியப்பம் கிடையாது உளுந்த வடை என்ன இடியப்பம் புளியுத மேலூர் பாண்டா அவன் எதுக்கு எடுத்தாலும் வீடியோ போடுவேன் வணக்கண்டா உள்ள கருவல்ல விட்ட பயலுகடா கருவல்ல வெளியே இருக்க முக்குறானா பயலுகடா தாயமங்கலத்துக்கு வந்தேன் தாயமங்கலம் முத்து மாறி சேவக்கறி பயலுகடா பாபா சொன்னையா அப்பொண்ணு இப்பொண்ணு அப்பத்தா கவட்டில் உண்ண அவன் அப்படி இழுத்து விட்டேன் இன்னொரு ஆள் வந்தேன் என்னங்க அவன் தாண்டா ஒரிஜினல் நீக்குறோம் அள்ளிட்டானே கூமாபட்டி தங்கப்பாண்டி அவன் தடத்தில் மதிச்சா நமக்கு புத்தி வரும் போறாமையில சொல்லலை அவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு எங்கன்னையா பெட்டக்ஸில் மெச்சம் இருக்குடா ஏங்கன்னு ஒரு இழுத்தேன் சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டேன் டிவியில் செக்கச்சவேன்னு அந்த பிள்ளை நமிதா மாதிரி கட்டி பிடிக்கிறேன் சாந்தி அதான் அவங்க அப்பத்தா பேர் கேட்டால் சொல்ல மாட்டேன் முன்ட்ட சாந்தினி உன்னை போட்டு நக்கு நீன்னு அந்த பிள்ளைய போட்டு பெண்ணைறான்ப்பா சிப்ஸ்லாம் சீக்கிறேன் கர்ச்சா சீக்கிறேன் பெண்ணைறேன் மடுவாக்குறேன் நல்லா டொங்காஸ்தான் நல்லா பண்ணுறான் என்கிட்ட வர்ற உம்பளைய பாரு 1 டன்னு வச்சு ஏங்கண்டம்மா யானை போ அப்படியே கொஞ்சம் சோத்த கொடுப்பேன் போய் விட்டையை போட்டுருக்காள் ஏன் விதி என்னத்தை ஆஹா பெண் யானை சொன்ன உடனே ஆண் யானை வைக்க மதம் பிடிச்சிருச்சு மன்னிச்சுக்கங்க மிஸ்டர் கம்பு கூட்டு மாசரு மண்டே பாருவே அப்படியே தாயக்கட்ட மாதிரியே இருக்கும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு ரத்தமாக இருக்காங்க இவன் வெத்தலையை போட்டுக்கிட்டு என்ன செய்ய அவங்க 2 பேரும் செருப்பு எடுத்துட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க கல்வியை முன்னாடி அவனை சண்டை ஓட்டம் உலகத்திலே ஆண்கள் இல்லாமல் எது ஏங்காது பொம்பளையாளு என்னை மண்ணவாரி தூத்தினாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் மேடம்
ஆனால் பொம்பளை இல்லைன்னா உனக்கு எதுவுமே ஏங்காது. சோழி முடிஞ்சு நக்கிரி ஏன்ட்ட போய் கை தட்டக்கூடாது. நான் பெரிய கிறிஸ்து கட்டவே. ஏன் தாய்மாரில் சொல்கிறேன் ஆத்தா, எத்தனை நீங்கள் டூர் போட்டாலும் சரி மேடம், டிரைவர் இந்த புத்திரு வேணும், அவன் தான் நல்லா கீர் போடுவான். கொடைக்கானலாம் மேட்டில் ஏற்றும் போது உங்கான்னு போடுவான். அந்த கீர் ஒரு காலைனா அவன் கீரை ரெடி பண்ணிடுவான். என்னது ஏழை நொப்பம். தாய்மார்கள் எதற்காக வீட்டில் இருக்காங்கன்னா சாப்பாடாக்க, நன்றி கோமியம். அதுக்கு இல்லை புத்துரு, இடம் பார்த்தாதா? ஏன் ப்ரோ அப்புறம் அடிக்க போய் இந்த கொடுமையா நாடகமா அதை பிட்டு படம். எனக்கே தெரியாம தான்டா உட்காந்துருக்கேன். அவன் மடுவு மாதிரி இருக்கடா, யானை மடுவு மாதிரி அள்ளிட்டான். தாய்மார்களை சும்மா சொல்லக்கூடாது. மருண்டிகளை கையில் வச்சுக்கிட்டே சொல்லணும். எப்பா ஏற்றது நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியாதப்பா. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியெல்லாம் வரும்போது நான் எங்கே வரும்போதேன், அண்ணே ராதாகிருஷ்ணன் அண்ணே நல்லா இருக்கலாண்ணே, நம்ம ஊரில் புலந்துடணும்னே, பாட்டு நல்லா படிக்கணும் ஐயா பாட்டு, காமெடியை கிழிச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ வர்ற ஆள் ஊரா என் தம்பி எல்லாம் நிறைய போதையில் தள்ளாடி வர்றேன். ரம்மு, பக்காடி, லெமன், ஓட்கா வேணாம்ட்டாங்களா? அந்த நிற்கிற கொஞ்சம் உட்காருவீலாம். பொம்பளை ஆளுக்கு மறைக்கதாத்தா, கட் அவுட்டுக்கு அங்கிட்டு உட்காருவீங்களா? சுத்தமாக மறைச்சிடணும் விதி. ஏன் சொல்கிறேன்னா, என் தம்பிகள் எங்கள் அண்ணனுடைய இந்த பாசத்துக்கு நிகர் எங்கேயுமே கிடையாது. எத்தனை மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க வரட்டும், என் தமிழன் ஒரு ஆள் ஒரு மாநிலத்துக்கு போனால் அந்த மாநிலமே க்ளோஸ்ரா. போய் போனவனே ஜெய்வனை வச்சுருவேன். அவங்க ஒரு ப்ரே ரைஸ் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன், வெட்டிடும். என்ன அவன் தகடு வச்சுட்டேன், ஓத்தா வச்சிட்டான் முடிச்சு சொல்லி முடிச்சிட்டான் ப்ரோ. ஆனால் ஆண்களை எப்பயுமே நான் உயர்வாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா ஆண்களுக்கு தான் தெரியும் புயலை உருட்டுறது எவ்வளோ சிரமம். அதான் அழகாக உருட்டுறான், தரல உருளை உருட்டி அது உருட்டும் போது நல்லா பாரு, புயலை எடுத்து இப்படி உருட்டலாம். ஆனால் இங்கே வச்சு தான் தேய்ப்பேன். அங்கே வச்சு என்ன தேய்க்கிறாங்க? கொஞ்சம் புயலில் உப்பு இல்லைன்னா அது சேர்த்துக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பெரிய மயிறு ஏமாச்சேன். நேற்று முதுகுள் வரல அங்கிட்டு மழை அப்படியே அந்த ஆள் வண்டியோட விழுந்து அரைச்சி வெதரில் அடிவட்டு. இதுக்கு மேலே காமெடி எனக்கு கேட்டா சொல்ல. ஏன்னா இந்த வெதர்னா கொட்டையானே லேசா அவனை கவகம் மட்டும் கழிச்சு பாரு. அதே மாதிரி ஒரு ஆம்பளை 1008 குட்டி சவர தாண்டினாலும் எல்லாம் வெதரை கழிச்சு பாருங்க. பெரிய மதுரை முத்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு அப்படியே விசிறிக்கிறார். முண்டை காமெடியை பூரா கெடுக்கிற ஒன்னே என்னை கம்பு கூட்டில் வெட்ட போறேன் தெரியல. நல்ல நகைச்சுவே கெடுத்து விட்டேன். ஆடா கம்மா கண்ட முண்டை. ஏன்னா ஆண்கள் நம்ம நினைக்கிறோம் ப்ரோ, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, பாடத்தை கவனிங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்ம கணேசி போல போடுறோம், புளி போய்க்கிறோம், மண்டே எப்படி வெட்டுறோம். கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன் தம்பி. அள்ளிட்டானாப்பா அப்படியே இருக்கான் ப்ரோ, வாத்து மாதிரியும் நல்ல பையன் தான், நல்லா அடிப்பான். புள்ளிங்கோ புள்ளிங்கோ. நம்ம 1008 கெட்ட வழக்கம் செஞ்சாலும் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டையும், ஹலோ பேசாதீங்க ப்ரோ, அந்த வீட்டையும் குடும்பத்தையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கிறது யாருன்னா தாய்மார்கள் தான். இந்த சின்ன பிள்ளைலாம் கை தட்டி இங்கே வாங்கத்தா, அப்படியே பேரம் பேத்தி எடுத்துட்டு இங்கே வா. எது கை தட்டுற? பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டேன், இங்கே கிஞ்சாண்டுவேன். ஏன் உங்கள்கிட்ட எரிச்சலாக வர்றது? ஓம் சக்தி பராசக்தி வேணாம்ப்பா, வேணாம். போன வருஷம் சொன்னேன், காலி முனி அடிச்சிட்டேன். சாரியான லென்த்து பஸ் ப்ரோ, தக்காளி மலை சாச்சு விட்டாளுங்க. அப்படியோ சாச்சு விட்டு அதில் ஒரு கீரம்டா. எல்லாரும் பாருங்க சக்தி, இந்த பசை பாருங்க எப்படி கமந்து கிடக்கு பாருங்க. ஆத்தா இந்த வருஷம் நம்மளை சோதிட்டா, மயத்த பிடிங்கிட்டா. நீ எப்படி சோதிச்சா? நீ எதுக்கு டிரைவர்கிட்ட போய் மலை ஆடுற? அவன் என்ன பண்ணுவான்? அவன் மலையே இங்கே வந்துருச்சுன்னா மலையில் விட்டான், அவ்வளோதான் கொண்டான். முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை வரக்கூடிய என் உறவுகள் இருந்தா கை தூக்கலாம். கபடி பாடி வரட்டும். எங்க அண்ணன் தம்பியில்தான் சொல்றேன், முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுற ஆள் இருக்கீங்களா?
கை தூக்குங்க தங்கங்களா. ஏன் வைக்கப்படுறிய? யாரும் போடலை. காரணம் பூரா முணுமுணுப்பு. கிடக்க மாட்டேன். அந்த ஓசை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டாப்புன்னு 2 மாதம் விரதம் இருந்தால் இங்கே இதாயிரும். ஊற்று உள்வாங்கிடும். அப்புறம் என்ன செய்வான் அவன்? சீமக்கருவை தான். சீமக்கருவையில் போய் என்னென்ன பண்ணாங்க? வேர்க்கட்டை பேப்பேன். இங்கே வாடா, கொஞ்சம் குனிமே, 2 அடி அடிச்சுக்கிறேன். கேவலப்பய பேப்ப. ஆனால் விரதம் இருப்பதில் ஆண்களா பெண்களா என்று பட்டிமன்ற வைத்தாலும் அதில் செருப்புட்டே நேரி. இங்க எதுக்கு நீ வந்த கண்ணா? கண்ணா உன் பெட்டக்ஸா அலசிக்கிட்டு அடிப்பேன். என் கண்ணே வந்துட்டேன். அவன் தாண்டா உடையநாத ஒரு மைச்செட்டு கண்ணே. அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். நேற்று சரியா பார்க்கலையா? இங்கே வந்துட்டேன். ஆண்கள் எப்படி சொல்ற? பத்தியிலே சிறந்தவர்கள் யார்? அதுக்காக சூடம் ஜாம்பரான்னு சொல்லக்கூடாது. ஆன்மீக பத்தியிலே சிறந்தவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான். அத்தா கை தட்டுங்க, கை தட்டுங்கத்தா. உங்களுக்காகத்தான் வெயிட்டா பேசுறேன். எனத்தா இடம் இல்லையாத்தா? அத்தா அந்த 3 பேத்துக்கு இடம் இல்லையா? பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிரு. இங்கே வந்து உட்கார்ற. ஆனால் ஒன்றுமே தெரியாது. பின்னாடி இருக்கால முதுவை பார்த்துட்டு காலையில் போய் சொல்லு, நான் நாடகம் பார்த்தேன், கோடு ஓட்ட சட்டையாகவே இருந்துச்சு. அவன் சட்டையை தேவை. இவ்வளோ கூட்டமும் இந்த நாடக கலைக்கு கிடைச்ச ஒரு பெருமை ஐயா. அதே மாதிரி இந்த கீரனூர் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையா ஐயா. இவ்வளோ தூரம் பேசிட்டு 100 ரூபா வரலையா? சுற்றி பார்க்குறேன் அக்கினி சட்டி எடுத்தே மாதிரி 100 ரூபா வரலையா? எவனோ எனக்கு தகட வச்சுட்டாயா? நல்லா வரும். இந்த எங்கள் அண்ணன் வந்துருச்சு. கீழே கணிச்சேரியா மேலே கணிச்சேரியா? மேலே கணிச்சேரி. 1000 ரூபாயா கொடு. எங்கள் அண்ணன் தான் நேற்று 3000 கொடுத்துச்சு. ஆமாம் எங்கள் அண்ணன் தான். நல்லா இருக்கண்ணா. உனக்கு சிமெண்ட் மூட இன்னும் கணக்கான. கீழே கண்ணுச்சேரி மேலே கண்ணுச்சேரி 2 நம்ம ஊர். விடு என்ன பிளேடை மண்டு கூட துப்புனா? ஏன் தெரியாமல் சொல்லிட்டேன்னா ஏன் அதுக்கு முறைக்கிறீங்க? மேலே கண்ணுச்சேரி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்கள் சார்பாக ரூபாய் 1001. இவர்தாயா தமிழே எங்கள் அண்ணன். தான் பேரு ஓங்க வேண்டும், தான் குடும்பம் மட்டும் நிற்க வேண்டும் நினைக்கல எங்கள் அண்ணன். நேற்று 3000 கொடுத்த, இன்னைக்கு 4000 நினைக்கிறேன். எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். ஒரு பாட்டு பாடிக்கணுமா? ஒரு பாட்டு ஒரு சோக்கு. வேற என்ன செய்ய? அண்ணன் எக்க வை. யானை கதையா? சீஃபை ஏன் நம்பரா? வேணாம். சின்ன பையன் ஃபோன் அடிச்சுக்கிட்டு நைட்டு 1 மணிக்கு. சின்ன பையன், அங்கிள் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் மம்மி டாடிலாம் உங்கள் வீடியோ தான் பார்ப்பாங்க, முணங்குற சத்தமாக கேட்கும் அப்படின்னா. அதுக்கு என்ன செய்கிற அப்படின்னு ஒரு ஜோக் சொல்லுங்க. 1 மணிக்கு எப்படா ஜோக்கு சொல்றது? நானே ஜோக்கா தானே நடக்கேன். ஓ மை காட், எப்படி சமாளிக்கிறான் பாரு. நான் கோடாங்கி நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் ஒரு 3 நாள் கெந்து. எங்கள் அண்ணன் தான் பெரியப்பாமே. பத்தியா காசு கொடுக்குற உனக்கே மைக்கு வரல. பத்தியா எவ்வளோ ரப்பு. ஏன் அன்பாலயம் என்று வச்சு ஊனமுற்றவர்களையும் ஆதரவற்றவர்களுக்கும் பல கிராமங்கள்லையும் இருக்கிற ஊனமுற்றவர்களுக்கு வந்து போய் உதவி செய்து பல தொண்டுகளை செஞ்சு இன்னும் மென்மேலும் தொண்டுகளை செய்ய வாழ்த்தி அரியநாச்சி அருள் உதர வாழ்த்தி வணங்கி விஎம்வி விஜயன் சார்பாக 502 இந்த பொன்னாடை போட்டி கவனிக்கவில்லை. 502 ராசியான நம்பர். ஒரு ராசியில் எப்படியும் 1 லட்சம் வரணும். எங்கே வரப்போகுது? அது KNR பாட்டன்ஸ் பசங்கடா கொடூரமா 500 குஜுலி கும்பாடா கும்பத்தை வச்சாடுறா. சூப்பரா என் தம்பியலா. இப்படியே வசனம் எழுதுங்க பாய். ஊர் வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. முதல்லாம் கட்ட விட்டு என்னப்பா நீ ஏன்? நான் கணேஷ் போயில ஓட்டலை, சரக்கு ஓட்டலை, ஓட்டுனது பூரா புண்ணிச்சாமி மையம் அழகுறதேன். நான் ஏற்கனவே எஸ்ஐட்ட சொல்லிட்டேன், நான் ஒன்றுமே செய்யலை. ஆமாம் எல்லாத்துக்கும் துண்டு போடுதுங்க. என்ன இந்த பொண்ணுச்சாமி அழகுற எங்கே இருக்காங்க? கணேஷ் போயில வாங்கினேன். உன் கவட்டுக்குள்ள வாரு.
வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை அன்போடு வரவேற்கும் விதமாக இந்த புண்ணிய பூமியாம் கீரனூர் தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் அத்தனை பேர் சார்பாக முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கீரனூர் கிராமத்தின் சார்பாகவும் முன்னாடி போற்றப்படுகிறது. இந்த அண்ணே எங்க அண்ணே மண்டையாட்டுறது எல்லாரும் கவனிங்களேன். இந்த தேவர் இளைஞர்கள் சார்பாகவும் முன்னாடி போற்றப்படுகிறது. மடுவை அக்கா போறாங்க. இப்ப என் தம்பி உண்மையிலே வெகுலியானவன், பாவம் நல்லவன், லூசு கண்டாலுமே. அண்ணே இது மூட்டு குழினே உனக்கு ஓதம். என்னது? வாங்க போ வாங்க போ வாப்பு தட்டை எடுத்துட்டு வாங்க, பால் வெள்ள சோறு வாங்கிட்டு போவிய வாங்க போ. இதுவாரு எங்க அண்ணன் சிரிக்குதுவாரு. அது மண்டே ஆட்டும் போது இந்த வெள்ளமா போயிட்டு இருக்கு புயல்ல, அப்ப பேட்டி எடுப்பாங்க. சொல்லுங்க ராகுல், அங்கே மழை செல்சியஸ் எவ்வளோ? அவன் அனிதா மேகமூட்டமா இருக்கு அனிதா. திருப்பி டவர் கிடைக்காது. ஆமா ஒரு பக்கம் வடிஞ்சிருச்சு தண்ணிலாம். ஓகே அனிதா. ஆனால் அந்த மழையிலையும் புயல்லையும் மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய அத்தனை உறவுகளும் 100 ஆண்டு காலம் வாழ்க்கை. அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம் டவரு கிடைக்காது, நமக்கு தான் தெரியும். கீரனூரில் ஒரு நாள் டவரு கிடைக்கலன்னா ஊரை காலி பண்ணிட்டு போய் முதுகுளத்தூர் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டு லவர்கிட்ட பேசுறதுக்கு சொல்கிற. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. நாளைக்கு சுடுதண்ணியை போட்டு கொப்பளிச்சுட்டு வாங்க. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத புண்ணிய பூமியா கீரனூர் கிராமத்தில் உள்ள தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா அத்தனை வாரிசுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். ஒரு பாட்டு பாடிக்கிறேன் அண்ணே, கொஞ்சம் எக்கோ என்ன. ஹலோ 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 இந்த இன்னர் மட்டும் அப்போ அந்த பெட்டியை மறைக்காதீங்க, வீட்டுக்கு கூட தூக்கிட்டு போங்க. இப்போ தூக்கிட்டு போய் கூட அதில் கதவளி கொஞ்சம் வளங்க கொஞ்சம். அப்போ நல்லா இருப்பியா? கும்புறேன் ஐயா, கொஞ்சம் மறைச்சிக்கங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் அப்படி ஆப்ரேட் பண்ணோம். அது அடப்பு. அது தம்பி எது சொன்னாலும் சரிக்கூடாது. அது நக்கல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செருப்பு தெரிஞ்சுனா என்ன பண்ணுவேன்? ஹாய் ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ. தென்னாட்டு மருந்து நிற்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மருந்து, இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளும் மருந்து. நாடு தமிழ் நாடு அது நாட்டு மருந்து, அது நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து. ஏடு கண்ட பசும்பனிலே படரும் மருந்து, நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா?
மருந்து சித்தி விளையாட செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த எக்குலகம் பார்ப்புகளும் பசும்பனிலே படரும் மறந்து எங்கள் கீரனூறு வணங்கி என்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அதை தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா கைதட்டின என் தம்பிகளுக்கெல்லாம் அன்னைங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. 100 ரூபாய் ஆகி போச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ எங்கள் அண்ணன் ஊரு கிளம்பிருச்சு. என் பண பொட்டி நீ நல்லா இருக்கணும், உனக்கு இன்னொரு கப்பலையும் கிடைக்கணும். போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வானே சிங்கா. அலங்காநல்லூர் கிராமத்திலிருந்து இந்த கீரனூருக்கு அவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு ஐயர். இந்த ஊரை பார்க்கணும்னு சொன்னார். உண்மையிலேயே அலங்காநல்லூர் பெருங்கொண்ட ஐயர் பெருந்தகை ஸ்ரீதர் ஐயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பெரிய மனுஷன், பாவம், பெரிய ஐயர் ஓட்டு பிள்ளை. ஆனால் நல்ல ஒரு இறக்க சிந்தனை உள்ள மனுஷன், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். இப்படி மனிதர்கள்லாம் நான் வணங்குறேன் ஐயா. நீங்கள் நல்லா இருக்கிறேன் ஐயா. பசித்தோருக்கு உணவு கொடுப்பது தான் அவன் கர்ணன் ஆகிறான். சில பேர் கணேஷ் பயில தர மாட்டேன். கணேஷ் பயில கொடுத்தாலும் 16 நாள் சொல்லி காட்டுவேன். அந்த போகிறான்ல, போன வாரம் என்கிட்ட புயலை வாங்கி போட்டேன் அவன். அது பெருமை அல்ல. புயலை போடுறோம், தண்ணி அடிக்கிறோம், பூலிப்பு வைக்கிறோம், டஜக் லாங், அவ்வளோதான். சென்சாரில் நானே கட் பண்ணிக்கிறேன். அது பெருமை அல்ல. இன்னார் மகன் எப்படி நாடகத்தை இந்த 4 நபர்ஸ் கெடுப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கெடுங்க, பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. இன்னார் மகன் இந்த ஊரிலே இப்படி வாழ்ந்தார்கள் என்று பேரெடுத்து சென்றாதான் அந்த பரம்பரைக்கே பெருமை என்பதை எம்கேஆர் சொல்றேன். இதே உண்மை. என் தம்பிகளெல்லாம் படிக்கணும். ஐயா ஐயா தம்பி, அங்கே வேணாம், எங்கே வந்து விளையாடுறீங்களா? படிக்கணும். படிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நல்லா படிக்க வைங்க. அதே மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க, படிக்க போகும்போதே பள்ளிக்கூடம் போலப்பா, ஆடு மாடு மேய்க்கிறேன். அங்கே பட்டாதாப்பு தெரியும், கஷ்டம் என்பது அங்கே பட்டாதான் தெரியும். தாய் தகப்பன் விறகு வெட்டி பிழைத்தாலும் தான் மகன் விறகு கிட்டங்கி வச்சு பிழைச்சா தாண்டா அறிவாளி. மொத்த விறகு வாங்குற மாதிரி ஒரு இடத்துல பிழைக்கிறான் பாரு, அவன் தான். ஏன் பேசும்போது குறையுது? கொஞ்சம் ஏற்றுவேன் அண்ணே, குறையுது ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ ஹலோ. 34, 36, 40 இவ்வளோ ஏஜில் கல்யாணம் பண்ணாத ஆள் இருந்தால் கை தூக்குங்க, தூக்குங்க. 2026 கப்ளிங் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன், தூக்குங்க. ஏன் கல்யாணம் ஆகலை? ஐயா ஐயா ஐயா, இந்த சைலண்ட் பேசிட்டே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அண்ணா, பேசாதீங்கண்ணா. அண்ணா மெட்ராஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏரியாவே. என்னண்ணே, ஏன் உன் பிள்ளைய தூக்கிட்டே இருக்க? உள்ளே போ, நர்ஸ் இருப்பாங்க, ஒரு குளுக்கோஸ் போட்டு வா. காவல்துறை ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புனர்வத்தி கொடுக்கிறோம். காவல்துறை சார் ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களே, வாங்க ஐயா. கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஓரமாக வாங்க ஐயா, இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுடுங்கய்யா. சுட்டீங்கன்னா கதறிட்டு ஓடிடு. நீங்கள் வாட்டுக்கு முதல் என்னையே சுடுங்கய்யா நெஞ்சிலே. வழி இல்லையா? இந்த எப்படி வரும்? ஆனால் இப்போ மறைச்சா யார்ட்டுமே லைசன்ஸ் இருக்காதே, மறைக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறேன் என் தம்பி, இவன் தாண்டா நம்ம பையன், இருக்கிற வண்டியை புறம் தூக்கிட்டு போகலாம்ட்டேன். நான் லைஸாக கோடு போட்டேன், அவன் ஜல்லி அடிச்சிட்டான். எப்பயுமே நான் உங்கள் நண்பன். ஆனால் என் வண்டிக்கே மானாமர சராக 3 ரூபா போட்டுருச்சே, அது என் டிரைவருடைய மிஸ்டேக். சீட்டு பெல்ட்டை போட சொன்னால் அவன் பெல்ட்டை போட்டிருக்கேன், அவ்வளோதான். அவனுக்கு அருணா கொடி நிற்காது. டிரைவர் ஜிப்பு போட்டான். நானே போய் லைட் அடிச்சு பார்த்துட்டோம்.
எஸ்பிசிஐடி ஐயப்பன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கருவில் ஏட்டியாவுக்கு போடுங்க. ஏட்டியாவு வாங்கிட்டு போங்க. ஏட்டியா வேர்த்து இருக்குல்ல, துடைக்கணும்ல. எல்லாரும் உழைப்பாளியே தான். இதில் எந்த துறையும் லேஜான துறை கிடையாது. அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எப்போ இது தாலுகா ஆஃபீஸில் கொடுக்குற மனு மாதிரி தெரியும். அப்போ எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இகேஎஸ் ரேடியோஸ் 51 முதக்கரை ராமுத்தேவர் மகன் சந்திரபாண்டியன் 200 டொங்காஸ் என்னை கர்ண கொலை பண்ணிடுறியா? டொங்காஸ் சுரேஷ். அப்படி அடிப்படி ராஸ்கல். டொங்காசு சுரேஷ் புது மாப்புல கட்லு பயலுகடா கொடூரமா. அவனுக்கு என்ன புண்ணம்? குஜிலி கும்பா லகட பாரு. டொங்காஸ் சுரேஷ் புதுமாப்பிள்ளை சார்பாக 201. எஸ் முத்துராமலிங்கம் 100. நாளைக்கு பிறந்த நாள் காணும் ஆர்டி பசுமலை பெரம்பூர் பிஜேபி மண்டல தலைவர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் தங்கமே. நன்றி. கண்ணாத்தான் கௌதம் நினைவாக ரூபாய் 501. நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நாவண்ணா ராவண்ணா விஜயராம தேவர் மகனுமான தற்பொழுது செம்பன்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகள் சங்க செயலராக இருக்கக்கூடிய வி நல்லிச்சாமி சார்பாக 201. இது காது ஒத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதா? இவ்வளோ அண்ணே 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 அண்ணா அண்ணா வேளாண்மை கூட்டுறவுல வேலை ஆக்குறீங்கண்ணா 200 தரீங்கண்ணா. அண்ணா ஏதாவது சட்டி எடுக்கிற மாதிரி தாங்கண்ணா. நன்றி. அப்போ சரிங்க. அப்போ அண்ணே டான்ஸோட ஒரு காப்போடு போடுவோமாண்ணே. உங்கள் பையன் பேர் என்னண்ணே? முகேஷ் காந்தி. அந்த தங்கத்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அக்டோபர் 2ஆம் தேதி அந்த பாட்டை ஞாபகப்படுத்திட்ட பாடிவோம். ஹலோ ஹலோ எக்கோ ஹலோ ஹலோ அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. எங்கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. எங்கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவதும் போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையை தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றார். நமக்கு மதுக்குடி வேணாம் இன்னும் சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய
செய்யங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செய்யல இல்லை என்றாரு. கடவுள்கள் செய்யல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த 2 தங்கங்கள். சொத்து எழுதி வாங்காம நான் விட்டவனா? நேற்று 3000, இன்னைக்கு 2000, 5000. அதே அதை சுற்றி எறும்பு சாப்பிஸை போட்டு விட்றான். ஒரு உள்ள பக்கத்தில் போகக்கூடாதா? என் தங்கம் நல்லா இருக்கணும். 200 ரூபாயை கொடுத்துட்டு எங்கள் அண்ணே காது குத்து பத்திரிக்கை அடிக்கிற புது மாப்பிள்ளை தொங்காசு தினேஷ். ஆமாம், இது ஆளை விட்டு எழுதுறியா இல்லை உன் அணத்தில் தாங்காமல் எழுதி கொடுத்தியா? மாடு புடி மாடு. மேல கன்னிசேரி கிராமத்தார் சார்பாக தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா பாடலை பாராட்டி ரூபாய் 1001. நன்றி அண்ணே. நீ தட்டக்கூடாது, அவங்க தட்டணும். நீ கொடுத்த என் கடல் நல்லா இருக்கணும். உனக்கு எந்த எறும்பும் வைக்கக்கூடாது, ஹேரே இருக்கக்கூடாது. மைசெட் தம்பி, அந்த பெட்டியில் சொன்னாங்களப்பா அப்பு, ஏதாவது ஒன்று செய்யுங்களேன். இடம் இல்லை, அவ்வளோதான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாளை பண்ண வண்டியை மறைச்சி என்னை புலந்தா நீ வந்து காப்பாற்றுவியா? நம்ம பிள்ளைங்க தான், என் தம்பியே தான், அவ்வளோதான். அவங்க என்ன செய்வாங்க? ஊரில் இடம் பத்தலை. அப்படித்தான் ஒரு ஊரில் ரொம்ப குறுகின இடம், பெரிய கிரவுண்டு, அங்கேயும் இடம் பத்தலை. என் தம்பியெல்லாம் கல்லை விட்டுலாம் ஓங்குனாங்க. நான் சொன்னேன் அந்த வேப்ப மரத்தில் ஏறுங்கடான்ட்டேன். ஏறின 7 பேரும் திக்குன்னு ஒருத்த மேலே ஒருத்தன் குதிச்சிட்டேன். ஏன்னு குலவி இருந்திருக்கு, தேன்றாட்டு கிடையாது, செங்குலவி. என்னமோ இவர் வளர்த்தது மாதிரி சொல்லுவார். டேமட் பிதி இந்த வாரு அந்த அவன் வெவ்வேற எதுக்கு ஏப்பா வெத்தலை போடுற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? வெத்தலை ஓட்டா சாப்பிடும்போது போடுவாங்க. நைட்டு ஒரு நேரம் கிழவனும் கிளவியும் அப்படித்தான் கட்டில் ஓட்டுக்கிட்டு வெத்தலை ஓட்டுக்கிட்டு கொக்கு கொக்குன்னு இருமிட்டு போகிற. இவன் எனி டைம்டா தூக்கத்தில் படுத்து கிடக்கும்போது பார்க்குறேன். அப்போ கூட வெத்தலைக்கு பிறந்தவனா இல்லை காக்கடாயா அகத்திக்குள்ள கிடாதுன்ற மாதிரி திண்டமுண்ட கீழே போய் துப்பு. எவனாவது பவுண்டா கேனு டொரினா கேனில் துப்பி வைப்பானா? அதையும் ஒரு காத்து போகாம துப்புவார். பக்கத்தில் ஒரு பைய அம்பளிப்பு கொடுக்கணுன்றவன் கேனை பார்க்குறேன், அவனை பார்க்குறேன். கேட்குறாரு இவர்கிட்ட, அவன் கேட்குறேன் போதையில். அவன் உட்காந்து நல்ல சரக்காக இருக்கும் போல எடுத்து அடிச்சிட்டேன். நெசமா பங்காளி ஒரு கேனையும் குடிச்சு விட்டு கேட்குறேன் அவன்கிட்ட, என்ன ஒரு கேனை குடிச்சிட்டேன் போதையே இல்லையே. இவன் வெத்தலை வச்சின்னு சொன்னேன் பாரு. வெட்டிட்டேன், வடக்குன்னு வெட்டி டான்ஸ் கண்ணாடியிலே விழுந்து அந்த பிள்ளை பாவாடையை மூடிக்கிட்டு அடிச்சு என் முகத்தில் மூடி அடிச்சு. அருமையான மண்டை. நீ எந்த தேசத்துக்கு போனாலும் ஹெல்மெட்டுனும் உன் மண்டையை பார்த்தோன்னே டார்ச் அடிச்சு பாப்பா காவல்துறை. பரவாயில்ல நல்லா இருக்கு ஹெல்மெட்டு. என்ன கம்பெனி? ஏன் சொந்த கம்பெனி? போயிடுறா அவனே. சூவை கழட்டி எரிஞ்சே விடுவேன் போட. தலை கவசம் உயிர் கவசம். யார் ஹெல்மெட் போடுறிய? நோ ப்ரோ. அதான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னவர், என்னை செருப்பிட்டு அடித்த மாதிரி சொன்னவர். ஹெல்மெட் போட்டால் அண்ணன் போடுறேன்னு சொன்னால் என் தம்பி. நோ ப்ரோன்னா காவல்துறை அதிகாரி இங்கே உட்காந்துருக்காங்க. சாலை விதிகளையும் வண்டிக்கான சரியான ஆதாரத்தையும் நாம் உயிர் பாதுகாப்பையும் சரியாக செய்தால்
காவல்துறை அதிகாரி ஐயா நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே. ஐயா இவ்வளோ சொல்லி ஒருத்தன் இடியப்ப சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? நான் விழிப்புணர்வு படுத்தி என்ன செய்ய, ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் போடுறான். லவ்வரை கூட்டிகிட்டு போகும்போது போடுறான், நல்லா போடுறான். அப்போ போகும்போது 2 பேரும் அப்படியே பெப்பிக்கால்லாம் ஒட்டுவாங்க. லேசாக காற்றடிச்சா முட்டுவாய் தெரிஞ்சால் கூட பார்த்துருவாங்கடே, எங்கள் மச்சான் கடை இங்கிட்டு தான் இருக்குன்றேன். சரி ஹெல்மெட்டு போட்டே மறைக்கிறான்னு பார்த்தா தேட்டருக்குள்ளே, மதுரை தேட்டர்லாம் பாரு, ஆளுக்கு ஒரு மாசுக்கை போட்டு 2 பேரும் அப்படியே கலனி தண்ணி குடிக்கிற கண்டுக்குட்டி மாதிரி தான் இருப்பாங்க. தான் ஏன் சுமித்தா அவன் என்ன ராகுல் ஓப்பன் பண்ணிடாத பார்த்துருவாங்க. 2 பேரும் உட்காந்துட்டேன். உக்காந்தா அந்த பயலோட அப்பா மாஸ்க் போட்டு அவர் ஒரு பெருச்சாளி தட்டு வந்துட்டார். மாஸ்க் போட்டு இந்த புருவம் எங்கள் அப்பா மாதிரியே தெரியுது, அவர் இந்த காதுகிட்ட மச்சன் மய மாதிரி தெரியுதே. 2 பேரும் கடைசி வரைக்கும் படமே பார்க்கல. இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்க. கடைசியில் 2 லேடிஸ் காணாம். எங்கே போயிருப்பாங்க? ஒன்றுக்கு இருக்க அவனுக்கு ஏதாவது ஒன்று சொன்னாத்தேன் தூக்கம் வரும். இப்போ எல்லாம் நம்ம திரைப்படம் பார்க்குறோம் எல்லாரும். இந்த திரைப்படத்தில் காட்சிகள்லாம் பார்த்தா டாடா கொலை அக்குறாங்களாப்பா. நெகத்துக்கிட்ட அடிக்கிறேன் 800 லாரி சாயுதுறான் நெகத்துக்கிட்ட அப்படின்ற ஹீரோ. 800 லாரி 18 எருவு மாடு குசை போட்டு ஓடுது ஒரு எத்து. ஆனால் என் தலைவர் பழைய சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, செமினி கணேசன்லாம் இந்த லூஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆளை 2 வருஷமாக அடிப்பார். ஒன்றும் தாலி சாகவும் மாட்டியா பொழைக்கவும் மாட்டியா, 2 வருஷமாக இருந்தால் அப்படி வச்சுக்கிற கையை 2 வருஷம் அப்படியே வேலிக்கரில் கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் அடிப்பார். அங்கே கருவணத்தை புறம் பிறக்கிட்டு திருப்பி கடலில் போய் அடிப்பார், திருப்பி கம்மாயில் அடிப்பார். கடைசியில் அவன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவார். பேண்ட் அப்படி ஏற்றி போட்டுக்கிட்டு உன்னை பிச்சு போடுவேன் பிச்சு. ஏன் படம் அப்போ 2 வருஷம். இப்போ படமெல்லாம் பார்த்தேன். சமீபத்தில் சிவகார்த்தியன் படம் ஒரு எத்துனாரு, கண்டனர் கடலுக்குள்ள விழுந்துச்சு. அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் படம் பார்த்துட்டு வந்து முண்டை சும்மா இருக்கக்கூடாது, சிவகார்த்தியன் கண்டனரே ஒரு எத்துனாருன்னு 2 கால்ட்டையும் ஓடியாந்து வந்து சிலிண்டர் வண்டி ஏற்றிருக்கேன். இப்போ 2 கால் இல்லாமல் ஊர் கம்மா தண்ணியை குப்புற படத்தில் குடிச்சுக்கிட்டேன். சினிமா வேற ரியல் வேற ப்ரோ. உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அண்ணன் தம்பிகளா, இந்த தலைவருக்கு ரசிகர் பண்ணுறான், அந்த தலைவருக்கு ரசிகர் பண்ணுறான், இந்த ஹீரோவுக்கு ரசிகர் பண்ணுறான், அது கிடையாது. நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்க பாருங்க, அங்கே ஐயாவுக்கு தெய்வீக திருமணம் ஒன்றா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு அப்படி வைங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுக்கு வைங்க, அப்துல் கலாம் ஐயாவுக்கு வைங்கயா. நீதாயா நான் கும்பிட்ற சாமி. என்னண்ணே கூமாப்பட்டி வந்துட்டியா? தங்கப்பாண்டி அந்த பிள்ளைய சென்னை ஆகிட்டியாடா? அது தம்பி உனக்கு கொட்ட வீங்க, அவன் தாண்டா டிரைவர், அவனை தாண்டா கருது வண்டி ஓட்டத்தோம். அப்போ தாண்டா ஏற்றுக்கிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எங்க நம்ம சொன்னதை ஒரு பொம்பளை வீடியோ போட்டிருக்கு. என்னைய ராமம் போட்ட ஒரு ஆத்தா, எம்கேஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், உனக்கு கப்ளிங் ஓஸ் சொல்லாத. ஏன் சொல்றேன்னா பயலுக போகும்போதே கிண்டல் பண்றாங்க. இந்த போதுடா கப்ளிங், இந்த போதுடா ஓஸ். நான் தான் கெடுக்கிறேன்னா உன் தலையில பேன் வைக்க என்னென்னமோ கெட்டு போகுது. படத்துக்கு பயலுக போறாங்க, குடும்பத்தோட படம் பார்க்க போறியாத்தா? என் தாய் தப்பையில சொல்றேன், படம் பார்க்க போறிய ஹீரோ ஹீரோயின் உதட கடிக்கிறேன் செவரொட்டி மாதிரி கடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். 2 பேரும் கம்புக்கிட்டு அடிக்கிறாங்க, உதடு வரல. அது தப்பு இல்லையா? சிபி முத்து ஒரு படத்தில் சொன்னார், கொஞ்சம் அவரை நிற்க சொல்லுங்க, ஒரு குண்டியில் ஒரு வெட்டு வெட்டிக்கிறேன். இது கெட்ட வார்த்தை இல்லையாப்பா? நான் சொன்னா மட்டும் பட்டுக்கிறோமா? வாட் இஸ் ரீசன் ப்ரோ? ஐ வாண்ட் ரிவெஞ்ச். செருப்பு பாருங்க, அந்த தம்பியை பாருங்க. அவன் என்ன செய்வான் ப்ரோ? அப்ப நீங்க எல்லாம் சொல்லுவியா அப்ப நான் கெட்டவனா? பிள்ளை என்பது என்ன? தேட கிடைக்காத ஒரு செல்வம், வாரிசுகளை உருவாக்குவதான குழந்தை செல்வம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், செவத்தை போட்டு அடிக்கிறத விட சோத்தை போட்டு அடிங்க வா.
கண்டன்ட்டுக்கு மாடு புடி மாடுறான். செயினை கலட்டி கிழக்க விழுந்து ஓடுறேன்னா பாப்பா. பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த எங்க ஆத்தா நின்று பாக்குதுவார். ஆமா, சடங்கு சுத்த வந்திருக்கு. ஏதா இங்க இருக்க எங்க ஆத்தாக்கெல்லாம் கும்மி அடிப்பீங்களா? கும்மியை நொறுக்குற, அதை அடிக்கணும், நொறுக்கக்கூடாது, நாளைக்கு சேராது. கும்மி என்பது கும்மியே பெண். எப்படி வாசனம்? காரு போகிறத பாருங்கடி, கதரை போகிறத பாருங்கடி, காருக்குள்ள இருக்க கற்பனை சாமிக்கு கண்ணாடி மின்னல் பாருங்கடி. அவ்வளோதான், சைஸாக அடிப்பாங்க. ஒரு ஆம்பளை ஊரை லைட் அடிச்சுக்கிட்டே பார்ப்பேன். சத்தம் கேட்குதா கண்டாலி முடி நம்மளை வயிறாளுகளா? அப்படி என்ன சொல்ல. இதே அப்போ கும்மி. இப்போ ஒவ்வொரு ஊரில் கும்மி அடிச்சுட்டு வீட்டில் வந்து பொம்பளையே என் கொலுசக்கானா என் செயினக்கானா என்ன ஆட்டம் அந்த ஆட்டம் அப்படி கூப்பிட்டா ஓடி வருவாளா? இந்தா இந்தா இந்தா. ஆம்பளை உள்ள போய் இந்தா இந்தா. என்னந்தா என்னந்தா இன்னும்தா. யாருக்குமே புரியக்கூடாது. சூழலில் போகும்போது அவன் என்ன சொன்னான்னு கருவில் உட்காந்து யோசிக்கும். அதுக்குத்தான் அந்த மேட்சிக்கலாம். இந்த கிளம்பிட்டேன் கண்ணே உடனே நான் வர. அவனுக்கு என்ன டொங்காசு பிரச்சனையோ, அவன் காசு பிரச்சனையோ. தாலாட்டு இந்தா இந்த தாலாட்டு பாடும் எங்க அப்பத்தா. அப்படி தொட்டியை கட்டி கொஞ்சம் எக்கோ வைக்க முடியுமா? அப்பதான் தாலாட்டு வந்து இனிமையான சாரிதமா. ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ உறங்கு, உங்க அப்பா வர நேரமாகும். அவர் இங்க ஒர்க்கில் இருக்காரு. டவுல் மீனிங் இல்லை ப்ரோ. உடனே சிரிச்சிருவா பேப்பைய மேனே வரப்போட்டார் அவரு. அப்ப அப்பதான் பாடுது. உங்க அப்பா வர நேரமாகும். ஒர்க் இருக்கு தம்பி, மடுவை அலசிக்கிட்டு அடிப்பேன். நான் வளர்த்த அழகுறதா நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர் மகன் கண்ணாதரு, நான் வளர்த்த கட்டிரதா நீ உறங்கு. பிள்ளைய உறங்கிறான், ஆத்தா பிள்ளைய போட்டு அமுக்கி இதுவும் படுத்துறோம். அப்படி இருந்துச்சு. இப்போ மாமியா சொன்னுச்சு, தாத்தா நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரேன், மருமகளே நீ எம்ஏ படிச்சிருக்க. பேரன் அழுதான்னா நான் சொல்ற ராராட்ட 2 வார்த்தை வாடு. சரின்னு இந்த புள்ள தொட்டியை இழுச்சுக்கிடுச்சு மயம் முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். ஆத்தி தொட்டியிலேருந்து அடித்தேன். ஒன்றுக்கு சட்டான்னு அடித்தேன். ஆத்தா மூக்குக்கெல்லாம் மூக்கு போயெல்லாம் ஓடி தாலாட்டெல்லாம் சுமால் மடர் சிரி இல்லைன்னா வாயை முழுங்கு. சீஸ் ஊட்டியா? நல்லா சிரிப்பவர்களுக்கு நோய் இருக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, டாக்டர் சொல்லணும். நல்லா சிரிப்பவர்களுக்கு ஆயுள் கூடும். அதுக்காக எனி டைம் சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது. ராமநாட்டிலேருந்து வண்டி வந்துடும், ஒரு மாதிரியா அவன் கருப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஏறுவார் கிடையாது, இறங்குவாடி. இப்போ கூட்டத்தில் நல்லா கவனிங்க. என் தங்கங்க பல்லு ஊரம் தெரியுது, அழகா சிரிக்கிறீ. அதில் ஒரு ஆள் கெடுக்கிறதுக்குன்னே இருப்பேன். ஊரே சிரிக்கேன், அக்கா 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 ஒரே ஒரு ஆள் மட்டும் அவன் ஊருலயே இருக்கக்கூடாது, எரிச்சு எக்கோ ஐயா பாட்டு பாடிட்டே இருக்கு. ஹலோ 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 பண்ணி பார்த்துட்டா. ஓ இந்த நாளும் பார்த்துக்குவேன், யோசிச்சு சொல்றேன். 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க.
ராணி என்று சொன்னாங்க தேவரையவ சொன்னாங்க இந்த அகிலமள்ள வணங்குகின்ற தங்கமுங்க இந்த அகிலமள்ள வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க தேவரையா தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சிங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சிங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க இவ்வளோ நேரம் எழுதி ஒரு ஜாதகம் எழுதுனியா ஐயா பாட்டுக்கா ஆர்டி பாரமலை ஐயா பாமலைன்னு ஓட்டிருக்க ஐயா பங்காளி ஒரு நாய வேணாமா சரி பங்காளி உண்மைதான் பங்காளி ஆர்டி பசுமலை மண்டல் தலைவர் மண்டல தலைவர் ஆனைச்சேரியை சேர்ந்த அண்ணன் சார்பாக 501 பிஜேபி மன்ற தலைவர் எங்கள் அண்ணே ஆர்டி பசுமலை மண்டல தலைவரா அவர் சார்பாக ஆனைச்சேரி எங்கள் அண்ணன் சார்பாக 501 கீழப்பணக்குளம் காந்தி தேவர் ஐயா சார்பாக 101 நன்றி. அம்பளிப்பு கொடுத்து பிரமப்படுத்தி அத்தனை இதயத்துக்கு நன்றி. யானை கதை சொல்கிறேன், என்னை யாரும் தப்பாக எடுத்துடக்கூடாது. அந்த தம்பி தான் அனத்தனம். கொஞ்சம் சவுண்டு வைவேன். நல்ல கதை, உனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரு, ஊரே காரி துப்ப போகுது. முதுகுளத்தூரில் முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அப்போ முதுகுளத்தூர் பழக்கடை அந்த ட்ரைசைக்கிள் வண்டிக்குள்ளேருந்து ஒரு எலி டெய்லி பார்த்துருக்கு. அது கப்ளிங்க பார்த்துட்டு அது சொல்லியிருக்கு, யானை ஒன்றே ஒரு நாளைக்கு நான் கிஜா யானை சொல்லியிருக்கு, நான் பெரிய ஆள், நீ கிஜா செய்யக்கூடாது. அப்புறம் எல்லாரும் முதுகுளத்தூர் ரவுண்டு கட்டி என்ன டொங்கஸ் பண்ணுவாங்கண்ணா. நான் ஒன்று செய்கிறேன், என் மேலே ஆசைப்படுறியா எலி? ஆமாம் யானை. அப்போ இந்த யானை சொல்லியிருக்கு, நான் தென்னந்தோப்பில் போய் நின்றுக்கிறேன், அங்கே வந்து உன் டியூட்டி ஆரம்பி. சரின்னு யானை நின்றுச்சு. எலி அன்னைக்குன்னு பார்த்து சீன்ஸ் பேண்ட்டு, சாக்கிச்சான் படம் போட்ட டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டு போயிருக்கு. நீக்குற மாதிரி செய்ய போகிறோம்ட்டு அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி இருக்கு. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் யானை மூத்தத்தை வெளியே வந்து சத்துன்னு அரைஞ்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது ஒரு இளநி யானை தலையில் விழுந்திருக்கு. திடீர்னு யானை, ஓ எலி முண்டை ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இது ஒரு கதைன்னு கேட்ட தம்பி கேப்பா, கொஞ்சம் குனிவேன், பவுடர் போட்டுக்கிட்டு என்ன யார விதி போட ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. குழந்தைகளை பற்றி சொல்ல வந்தேன். பெற்ற தாய் தகப்பங்களே, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கான்னு தினசரி நீங்கள் அவனை கண்காணிக்கணும். பிள்ளைகளை வாய்ப்பே இல்லைன்ற நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. குழி தோண்டி எரிச்சிருக்கேன். போன வருஷம் தேர்வு நடந்தது பள்ளிக்கூடத்தில். எங்கள் அண்ணன் தம்பிலாம் சொல்லலாம். அதில் அதிக மதிப்பெண் பெற்றது ஆண்களா பெண்களா? பரவாயில்ல, இப்போத்தான் அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. ஒரு மார்க்கா? ஏன்னா அப்பெல்லாம் வாத்தியார் அடிப்பார்கள். வாத்தியார் வரும்போதே சும்மா வர மாட்டார். உலக்க மூங்கி கம்பு வேலிக்கரவில் ஒடிச்சுக்கிட்டு வருவார். அடி கதவுக்கு முன்னாடி நிற்கும் போது, ஆறா முருகனா சார் நடுங்குவேன். வரும்போதே இருக்கிற ஒன்றுக்கு பூரா அடித்தாத்தையும் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்க முடியும். வந்த சோறில் அரை மணி நேரம் அடிப்பார். எதுக்கு அடித்தாருன்னா, ஏன் வரும்போது டிஃபன் பாக்ஸை திறந்தேன்னு அடிப்பார். அடி பிரிப்பார் வாத்தியார். அப்போல்லாம் பயந்தாங்க, படித்தாங்க, பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க.
பெரிய பெரிய முன்னோர்கள் அவர் போட்ட பிச்சையில் தான் நம்மெல்லாம் வாழ்றோம். அவரெல்லாம் படிக்கலைன்னா இல்லை. இப்போ எந்த வாத்தியாரும் பயலை லேசாக கூட டச் பண்ண முடியாது. கோகுல் அப்படின்னு டச் பண்ண பொழந்தேன் சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து சோத்து பீரில் அவர் சோறு தரிச்சு அடிச்சுடுவாங்க. எல்கேஜி பையன் போகிறான், சின்ன பையன். சாரு கேட்குறார், தம்பி தினேஷ் சார் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தாங்க? மம்மி மம்மி குக்குரி. என்னடா குக்குரின்னு அரைஞ்சு விட்டார். ஃபோனேன் செல்ல எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோனை மெசேஜ் பண்ணுறேன். டாடி வாத்தியார் என்னை பொழந்து விட்டார். முதுகுளத்தூரில் அருவாக்கம் போடு 80 பேரோட நிற்கவும். வாத்தியார் பார்த்தார், பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணுறார், என்னை எப்படியும் போட்டு தள்ளிடுவாங்க, நீர்மாலைக்கு நம்ம ஊர் கரையிலேருந்து எடுக்கவும். அவர் வாத்தியார் என்பவர் யார்? நான் நகைச்சுவைக்கு சொல்லலை, இன்னைக்கு அப்படி நடக்குது. வாத்தியார் என்பவர் யார்? தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தங்க எல்லாம் கடவுளுக்கு சமம். ஆனால் நடக்குதுங்கய்யா, பேப்பரை பார்த்தா அது நமக்கு எரிச்சலாத்தான் இருக்கு. 11 படிக்கிற மாணவனை கூட்டு போய் டீச்சர் இருட்டுக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு, என்னது வீட்டு படம் எழுது, அதில் பிறந்தவன் தான் இவன். இருட்டு என்பது முதல்லாம் பார்த்தா பயப்படுவான். ஊரே இருட்டா கிடக்கும். அவன் வீட்டுக்கு போறதுக்கு 4 தகுல போவேன், பேய்க்கு பயந்துக்கிட்டு. ஆனா அன்றைய காலத்திலே கிராமங்களில் ஒற்றுமை இருந்தது. இந்த காலத்தில் இல்லை என்று தான் சொல்வேன். அப்பெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஆடோ மாடோ கத்துச்சுன்னா ஊரே எந்திரிக்கேன், தரங்கர்றா வாழறா அருவாளர்றா. என்னடா அவன் குமரேசன் வீட்டில் ஆடு கத்துது, ஊரே சேர்ந்து 1 மணி நேரம் அப்படி இப்படி கத்துவாங்க. பார்த்தா ஆடு ஈண்டு கிடக்கும். அப்போ இப்போ எதிர்த்த வீட்டில் போய் ஆடை பூரா ஏற்றுறாங்க டாட்டாஜியில். பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடித்து காமிக்கிறேன், முள்ளு குத்திராமல் தூக்கிட்டு போங்க. அப்போ அந்த அந்த புள்ளி ஓட்ட கடை பிடிங்கியாய் அது 5 கிலோ விழுகும். அந்த குறாலை பிடிச்சிட்டு போங்க, நல்லா 3 ஏற்று ஏணும் கொண்டு போங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், நேற்று நைட்டு அவன் வீட்டில் ஆடை தூக்கியிருக்கேன், உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்க, ஏன்டா ஓடி போய் ஒரு சத்தம் போட்டு காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஆள் சொன்னேன், அன்னைக்கு கணேஷ் போல கேட்குறேன், தரமாட்டேன்ட்டேன். இதுக்கு ஒரு இதா. இன்னைக்கு கேமரா நம்பி வாழ்றோம், மனிதனை நம்பி வாழல. சிசிடிவி கேமரா ஊரே கொள்ளை அடிச்சுட்டு போனாலும் காலையில் டிவியில் எல்லாரும் பார்க்கறது. ஆமாப்பா அவன் மந்தையில் அந்த அந்த மந்தையில் இறங்குறேன் பாரு, அந்த ஒரு கையில் கட்டின வந்தே வர்றேன், அந்த வர்றேன். இவன் வீட்டில் இந்த கோழியை, ஆமாடா கோழியை புறம் பிடிக்கிறாங்கடா, ஆட்டைப்புறம் பிடிக்கிறாங்கடா, மாட்டைப்புறம் பிடிக்கிறாங்க. ஐயா, மனிதனுக்கு மனிதன் தான் ஆதரவு. எல்லாரும் ஒரு தாய் மக்கள். உங்களுக்கு நிகழ்வது நாளைக்கு அவருக்கு நிகழலாம். அதனால் யாருடைய பொருளா இருந்தாலும் தன்னுடைய பொருளா நினைத்து எல்லாரும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஒரு சாங் பாடிட்டு நோட்டீஸை படிக்கிறேன். இன்னைக்கு நோட்டீஸ் கிடையாது, சிட்ட. ஹலோ ஹலோ அப்துல் கலாம் பாட்டு பாடவா? ஐயா பாட்டு பாடவா? ஆமா பாடுறேன். தென்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கு நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வள்ளம் தந்தாரையா, இளைஞர்கள் கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். பின் மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி வாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. இதன் பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்ன கரத்திலும் புனரான கொடி மதிமரியா கூறிய கீரனூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அரியனாட்சி அம்மன், ஸ்ரீ மருதுடைய ஐயனார், ஸ்ரீ நிறகுலத்த ஐயனார் முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இங்கே இந்த நாடகம் பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கக்கூடிய நல்ல இதயங்கள் பெயர்கள் வருமாறு SS செல்வகுமார் அண்ட் பிரதர்ஸ், M பூமிநாதன் பிரதர்ஸ், சி சங்கர்குமார் சந்திரபாண்டியன் தமிழ்நாடு சிறைத்துறை, S சுரேஷ் சிவஞானம் சங்கு வியாபாரி, M சிவகணேசன் முத்துராமலிங்கம் சவுதி, P மூவேந்திர போஸ் பழனிசாமி, R பசுபதி சிங்கப்பூர் மற்றும் M ஜெயக்கண்ணன் முத்து சவுதி, ஊனா மகேஷ்குமார் அஜித் பகேஷ்குமார் அஜித்குமார், P பார்த்தசாரதி பழனிக்குமார் சவுதி மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞர் பேரவை அத்தனை உறவுகள் அன்போடு ஆசியோடு. ஆமாம், இந்த நாடகம் இந்த 10 உள்ளங்களும் 10 குடும்பத்தார்களும் பார்த்தசாரதி மன்னார் சவுதி எழுதவே இல்லை ப்ரோ. கே மாயலகத்தேவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனச்சேரி சார்பாக ரூபாய் 201. இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருண் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும் எனது அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள் கிட்டத்தட்ட 70 கிடமாடு ஒன்று சேர்ந்தது மாதிரி வருவாள் என்னுடைய அக்கா. அவ தொட நல்லா இருக்கணும். திருச்சி எக்ஸ்பிரஸ் பக்காடி லெமன். ஆமாம், லைட்டாக ஒரு குசை போட்டால் ஒரு வீடியோ அடியும் டேஞ்சர். திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து முகத்திலே அழகி நல்லதொரு சொலகு. நல்லது சொலகுன்னா ஒரு மாதிரி அனுப்பி பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையா நடிக்க காத்துக்கொண்டார். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாதி. அரைச்சமாவா அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்ச்சி போமா. எம்மா 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 எம்மம்மா அடையம்மா எம்மா எம்மா அடையம்மா எம்மா 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 எம்மம்மா.
நேரம் இப்போ தானே சொன்னேன், மறுபடியும் யானை கதையை கேட்போமான்ற. ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்யுதுமா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது ஆள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 12,000 மூடை சிமெண்ட் மூடைய ஒரு ஆளாக இறக்கி போட்டு நீச்சல் தண்ணி குடிக்கிற மாதிரி இருப்பேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனால் வெகுலி 3 வயசு பையன் அடித்ததுக்கு நீ போன் அடிச்சு சொல்கிறேன், ஆளை சேர்னே அவனை அடிக்கணும்ட்டு. வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு தின்னிக்குதி மகன் என்ன? சாரி மொட்டனாக்கு ப்ரோ போடா பேப்பயமேனே. என் அன்பு தம்பி, அருமையாக பாடுவேன். அம்மா பாட்டு அப்படின்னா இவன்கிட்ட கேட்கலாம். மனசில் பெரிய தேவான்னு நினப்பு, கட்ட தொண்டை முண்டை, அருமையாக பாடுவான். இவருக்கு மட்டும் பெரிய உன்னிகிருஷ்ணன் குரல். போடா முண்டை. அசால்ட்டாக சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் பாரு. இப்படி கலை என் குடினா 200 பிடிச்சிடுவேன்ட்டு. என் அன்பு தம்பி அம்மா பாட்டு பாடும்போது, தம்பி அண்ணே, வயசில் நீங்கள் சின்ன ஆளாக இருந்தாலும் உங்களை நான் வணங்கலாம், உன் மேலே வேர்வை நாத்தம் அடிக்கேன், அதை என்கிட்ட இருந்து வாங்க. நீ பாடுற அம்மா பாட்டுக்கு எங்கள் அண்ணன் தம்பி பூரா அழுது பெட்ரோலுக்கு பதிலாக அந்த கண்ணீர் டேங்கில் போய் வண்டி சீஸ் ஆகணும். உழைக்கிறவனுக்கு வேர்த்தா தாயா மனுஷன். இரு சாமி 18ஆம் படியாக பற்றியா வந்திருக்கு சிலைமான். இரு பாடுவோம்ல ப்ரோ, அதுக்கு தானே சாமி இறக்கத்தானே வந்திருக்கேன். என் அன்பு தம்பி, உலகத்தில் எத்தனை கோவக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சாலும் சரிடா, அம்மான்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் பாதத்துக்கு அடிமடா. உலகத்தில் அம்மா தாயா. ஐயா, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என் அன்பு தம்பி TR மணிகண்டன் அவர்கள் அம்மா பாடல் பாடி ஆறுமுனிய சக்கரவர்த்தியாக வலம் வருவார். எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. அம்மா அம்மா பாட்டு அழுகணும். சரிண்ணே. ஒரு 2 டன்னு மிளகா தூவி விடுறியா? கண்ணீர் வர்ற மாதிரி பாடுறா. அல்லோ, அருமையான பாட்டு அம்மா பாட்டு. எக்கோ. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே, என்னை பார்த்தா ஐயா நீ அடிச்சு வச்ச கப்பு இன்னைக்கு சென்ட்ரிங்கில முச்சிருச்சுடா. நாடகத்துக்கு வந்தியா கேத்துக்கு வந்தியா? இந்தாடா அழுகிற மாதிரி பாட சொன்னேன். அதுக்கா சிக்குவாலா அலசி நக்குவாலா என்ன பாட்டு வர்ற? உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசவப்பா. தின்ன வாயில் திட்டி நாடும் என்ன அவன் நொந்ததில்லை. கந்த துணி கட்டி நாடும் கண் கசங்க பார்த்ததில்லை. பொன்னை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. அடியாத்தா
போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா வெட்டியில ஊர சுற்றும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பைய என்ன போன எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா சூப்பர்யா, அருமை. இந்த வெடியை எங்கே வாங்கினிய? அது சரி வராது. நம்ம அறந்தாங்க பக்கத்தில் சிவகுரு பட்டாசு கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கெல்லாம் வெடி வாங்கினீங்கன்னா ஒரு வெடி ஓட்டால் 3 வீடு 4 வீடு வெடி டம்மு டம்முன்னு அப்படி போடும். கொஞ்சம் அண்ணே அதை அமர்த்திட்டு வந்து நன்றி. பள்ளிக்கூடம் விட்டாங்கண்ணே. மருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகிடி குமரன் உலக நாடுகளே வியந்து பார்க்கும் பெரும் கொண்ட ஒரு கப்பலிங் மண்டையன். உன் புகழ் எல்லாத்துக்கும் தெரியும். செல்வம் தெரியுமில்லப்பா எல்லாரும். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சூப்பர். இந்த விழுந்த நேரம் மூக்காந்தண்டா அடிவர்த்தர் கம்பி கல்லு மண்டை உட பாயில பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி காரக்குடி மண் கண்டெடுத்து புதுக்கோட்டை மண்ணிலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணே கண்ணன். என்னைக்குமே நீ கண்ணன் தான். கண்ணன் அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள்.
சிங்கம் கைகிட்ட இந்த அடி அடிப்பேன் நான் எதிர்பார்க்கல. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்துக் கொண்டிருப்பவர்கள் சுத்தா ஏன்னா எங்க அப்பா என்னைய செருப்பிட்டு அடிக்காத ஒண்ணுதான். என்னன்னு சொல்ற? பெருங்கொண்ட குடும்பமாம்டா. ஒரு காலத்துல 12,000 பேர் சம்பளத்துக்கு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா நடந்து வந்தாருன்னா பூரா பேரும் செருப்பை கழட்டுவாங்க. எதுக்கு நான் வீட்டுக்கிட்ட அடிக்கவா? இந்த அப்பா யூடியூப்ல பார்த்தாண்டா, ஏண்டா எவ்வளோ பெரிய குடும்பத்து பையன் அவனை போய் சொல்றேன்னு என்ன அப்பா உன்னை வஞ்சிச்சானே. உலக்க எடுத்து அடிக்க தெரிஞ்சாரு. அண்ணே இங்கே வானே, உன்னையே சில மேடையில் மற்றவங்க அம்மான்னு பேசியிருப்பேன். உன் கம்பு கொட்டு மயிர் இது பண்ணுற அளவுக்கு நான் நடந்திருக்கேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன். இன்னுமே பேச மாட்டேனே. அண்ணே மன்னிச்சுக்கிட்டேன். சொல்கிற தட்டளவுக்கு வந்துட்டியாடா. அப்போ ஜோலியை முடிச்சு போனேன். ஐயா 10 வருஷம் 12 வருஷம் குழந்தை இல்லாத கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அவங்க எல்லாத்துக்குமே குழந்தை கிடைக்கும். இந்த அண்ணே 33 வருஷமா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளை இல்லை. இது அகராதி குதி தானே. ஃபீலிங்டா. அப்புறம் என்ன ஃபீலிங்? ஒப்பத்தாப்பட்ட ஃபீலிங். இப்படி வேணாது அழுவானா மடு குழுங்குற அளவுக்கு சைஸா பாடியை போடுங்க ப்ரோ. 33 வருஷமா குழந்தை இல்லை. நீண்ட நாள் நேற்று நீண்ட நாள் கிடைச்ச புத்தூர் தான் இவன். அதனால தான் அவன் பேர் நீல கண்டேன். நீண்ட நாள் கண்டிருக்காங்க. இந்த இது அகரா இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அப்புறம் காற்றுல உள்ள குறும்பியை எடுத்துக்கிட்டு ஊதிக்கிட்டு அறைவேன். என்ன அப்பா அவ்வளோ சுகமா சொன்னிச்சானே. இப்போ பாடுற பாட்டுக்கு நீ கரெக்டாக போட்டேன்னா அபிராமன் தாண்டுவேன். இல்லைன்னா இங்கேயே உன்னை வெள்ளாட்டம்புழுக்கு அழுற அளவுக்கு வச்சுக்கிடுவேன். நீளமா சுருங்கலாம். அண்ணே எக்கோயி கொஞ்சம் சோதிக்கிறேன். ஹலோ 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 கரெக்டாக அந்த பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிரிக்ஸு அந்த இதை பிடிச்சிக்கோங்க. உன் சட்டியை பிடிச்சிக்க விழுந்து தொலைச்சிடாம. தம்பி இதில் நீங்கள் தலையிட்டேன்னா அப்புறம் உங்களை முகாரிலாம் வாதிக்க சொல்லுவேன். என்ன ஒன்ன போறானோ. என்னிரண்டு 16 வயது கீரனூர்ல தானடா நான் நிக்கிறேன். நீ அபிராமன் தாண்டிட்டியாடா. அந்த பாட்டுக்கு எவனாவது கிரா கிண்ணா கிண்ணான்னு போடுவானா? கரெக்டா அடுத்த பாட்டுக்கெல்லாம் கரெக்டா இதை புடி, லிரிக்ஸை புடி, ரிதத்தை புடி, பழைய மூளையெல்லாம் கசக்கு. என்ன என்ன நீளு கரெக்டா பண்ணு ப்ரோ. சென்னையா? எந்த ஏரியா? மொத்தா கீச்சு வண்டா சைதப்பட்டடா. மொத்தம் நான் குரம் போட்டடா. சிரிச்சா நான் சிரித்தார் தீபாவளி. கரெக்டா பள்ளிக்கூடம் ஸ்டெப் போட வந்து கருத்து விட்டேன் கம்ப்யூட்டர்ல. இதை என்ன கவனி நீல வேண்டா. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் ஆட போடு போடு. உனக்காக கரெக்டா ஒரு பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது சில மேடையில் எனக்கு தொண்டையை கட்டியிருக்குப்பா. பாடுங்கண்ணே. அது கீரனூருக்காக தான் நான் பாடுறேன். பாடுங்கண்ணே. காவியம்மா சேகர் செத்துட்டான்டா. செத்துட்டா. நெஞ்சில் ஓவியம்மா வா அதன் சீவியம்மா வா. தூக்க வரிசையில் இருக்கிறான்டா. பாட்டே என்ன பாடலையாரா? இப்ப நான் கண்டுபிடிச்சு போடுவேன். பாடுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரே வாயா சாமி வா. அப்படி வெள்ளிக்கிழமை பஜனை கொஞ்சம் இங்க ஓட சுண்டல வைக்கிறேன். பஜனைக்கு போடுறவன்டா. அதுல மட்டும் கரெக்டா அந்த சுண்டல் அவிதான்னு பாக்குறேன் பாரு. கிண்ணா கிண்ணா வெள்ளிக்கிழமை அதான் தலைவா தலை எங்கிறதா தலைவா? உன் சட்டிக்குள்ள இருந்தேன் தலைவா. எக்கோய் சாமி அழைக்க போறேன்.
ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த மரவர் சீமையில் இந்த கீரனூர் கிராமத்துல நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமிகளை அரியநாச்சியும் இந்த நிறகுலத்து ஐயனாரையும் இங்க உள்ள இந்த மருதுடைய ஐயனாரெல்லாம் பாட்டை இங்க கண்டெடுத்து இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமாக ஆரோக்கியமா இருக்கிறது காரணமே இந்த சாமி தான். இந்த சாமி பூரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குதா இல்ல மனுஷன் மெசேஜ் பண்ற மாதிரி சாமி மெசேஜ் ஆயிருக்கான் கண்டுபிடிக்கிறேன். துடியா சாமி இருந்தா இங்க ஆடி வரும். லேடிஸ்லாம் அங்கிட்ட அங்கிட்ட திரும்புற பார்த்தா எனக்கு தெரியுது மேடம், சாமியார் எவ பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டோமா அவ மங்கு மங்குன்னு சேலையை உறிஞ்சுக்கிட்டு ஆடுவாளே, அத்தாடி இந்த சக்காலத்தி பக்கத்தில் உட்காந்தோம்னு நீ நினைக்கிற. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது வந்து அதே மாதிரியே ஆம்பளை பயல்கள்லாம் ஆடலாம். ஏன்னா பக்தி என்பது சாமி என்பது எல்லாத்துக்கும் பொது. இளவட்டம்லாம் ஆடலாம். அதே மாதிரி இளவட்டம் ஆடும்போது இந்த பீர் சாப்பிட்டேன் போதை வராமல் ஒயின் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு மிஷின் வச்சுருக்கேன், நீ ஆடி வரும்போது வாயில் மாட்டுவேன், கிருந்துச்சுன்னா உன்னை பொறு பொருன்னு குழந்தை பிரச்சனை வச்சுட்டியானே. குரு ஆடியோஸ் தட்டனேந்தல் குரு ஆடியோஸ் சார்பாக ரூபாய் 201. அதுக்கெல்லாம் ஒரு ஊர்ல 5000 பேர் கூட்டம். அந்த கூட்டத்திலே 13 வயது பயலுக்கு சாமி வந்துச்சு. என்ன சொல்ற? சொல்ல விடு, நீயே என்னன்னு சொல்றேன்னா சொல்லிட்டேனே, அதிர்ச்சியாவே கேட்ப. ஆடி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். வந்தது யாரு பாண்டேன், கீழே குனிஞ்சவன் ஆத்தாடி என் சூவை காணாம ஓடிட்டேன். அதெல்லாம் வந்து சாமிக்கு தான் தெரியுதான், சூவை காணா செல்ல காணா. ஹலோ ஹலோ சேது 14 சேது நல்ல 14 பொல்லாத சிவகங்கையின் நாடு என் சிவகங்கை சீமையா எங்கொள்ளங்குடி கிராமமா நீதித்தி நாயத்துக்கும் பேர்வானாலாம் எங்க ஆத்தா வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் உன் கொள்ளங்குடி எல்லைய வெட்டு இந்த கீரனூருல உள்ள உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சியும் நாங்க அரும்பு குறைகளடா இந்த நாட்டு மக்களை காக்குதா யாரிய நாச்சி அம்மா. இந்த கூட்டத்தில யாரிய நாச்சியும் என் தீத்தக்கர பொன்றாக்கு உனக்கு காளியத்தான் மாரியத்தான பேரு வச்சது உண்மையான ஓடிவாதாயி. கொஞ்ச நேரம் இந்த நீ கீரனூர் கிராமத்தில நீ எந்திரி வாமா அடந்த முடிய அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த முதுகுளத்தூர் ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேரு வாங்கணும்னப்பு முனியா பம்ப நிறைச்சவே ஓடிவாடா. என்ன போல வாழ எங்கு விட்டா எந்திரா என் பொல்லாத பாண்டி முனி துள்ளிவாடா. நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா பாண்டி முனியா மேலமட கம்மாயா என் பாண்டி முனி நீ சின்னஞ்சிறு சிறுவனா மேலமட கம்மாயா என் பாண்டி முனி நீ நீச்சடிச்ச விளையாண்ட நாளையில துள்ளிவாடா. எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு விலகுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான். என்ன நினைக்குது இந்த கீரனூர் மரவர் குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலடா. அக்கா தங்கச்சியும் கங்கையில தலைமொழியே உங்க அண்ணே அருவாவுக்கு சொந்தக்காரி அழுயர விச்சருவா எகருப்பு அதையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா கருப்பே ஆடி வந்தா கருப்பே ஆடி வந்தா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பு உன்னை எதுக்குற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. ஆடிவாடா. இந்த கீரனூர் கிராமத்தில எங்க ஐயாக்க உள்ள நாளையில எந்திரா என் நிறகுலத்து ஐயனாரு நிறகுலத்து ஐயனாரு
இந்த கூட்டத்தில் எந்த குதிரை ஐயா என் நிறகுலத்தானுக்கு சொந்த குதிரை அப்பு ஓடி வாடா. குடிக்க உடலில்லே இந்த கீரனூர் கிராமத்தில் எங்க பாட்டங்க ஆண்ட நாளையில் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடும் பஞ்சமடையுது. குடிக்க உடலில்லே நம்மளுக்கு கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பிறங்கோடிய பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும். 12 வருஷம் இந்த மரபர் நாடு பஞ்சம் போகுது. இந்த கீரனூர் கம்மாகரையெல்லாம் தண்ணி இல்லாம கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில நான் மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன்? கூப்பிடுங்க நிறகுலத்து ஐயனாரு சாமிய. ஐயா அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த கீரனூர்ல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் எந்திரா. அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி எங்க கிளவி கோவக்கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே எங்க பாட்டங்க ஆண்ட சாமிக்கு வீரம் பத்தலே. என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா? இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிச்சு வேடிக்கை வாக்க போறையா? 1000 பாட்டுன்னு சாராய. அப்படியாப்பா? எப்போ 1000 பாட்டுல சாராய. எப்ப பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராய. என் சீமாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. ஒத்த காலு சப்பானி சப்பானியே அவனுக்கு ஒரு கால் நுண்டியாடா. நீ படுத்ததொரு கலங்கடியா என் நுண்டி சாமி. கொஞ்ச நேரம் கீரனூர் கிராமத்துல உள்ள இந்த பாட்டைங்க ஆண்ட சாமிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்கள் கீரனூர் சாமியோட மகிமைய அறியணும். கள்ளியரி கம்மாயா என் பொல்லாத உடமாரமாய் உனக்கு 600 வருஷமா என் கிழட்டு பயலுக்கு உடமரம் தாண்டா படுக்க என்னை என் நாடு முறை பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த கீரனூர் கிராமத்துல உள்ள உன் தங்கச்சி அரியனாச்சிய இங்க உள்ள மருதுடைய ஐயனாரையும் இந்த நிறகுலத்து ஐயனாரையும் இந்த முனியனையும் இந்த கலங்கடியனையும் இந்த நொண்டி பயலை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அக்கா தங்கச்சில கூட்டிக்கிட்டு நீ அரும்பு குறையாம நீ எந்திரி காளி முனியையா. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா கர்ப்பு தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாயுமாடா புன்னருவா கருப்பேன் புன்னருவா கர்ப்பு தங்க நல்ல முடியருவா சாக்காடு விச்சருவா கருப்பு விச்சருவா. கள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா. இன்னைக்கு ராமநாட்டுல நிலகர்ப்பு ராமநாட்டு
ஆடிவாமா தாயி ஆடிவாமா அஞ்சு சடை படசி வர அழகு சடை தோரணமிடு அம்மா தோரணமிடு விளையாட்டு சாமானா யாரைய நாச்சிக்கு பணவோடையில உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா எந்திரி தாயி ஆடிவா கருப்பு எங்கடா இருக்க ரோஷக்கார தங்கமோடா என் மருதுடைய ஐயனார் உன் குதிரை நிறம் பவள நிறமா கருப்பு என் மருதுடைய ஐயனார் உன் குருதக்கால் தங்க நிறமா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஆவேசமா ஐயா ஓடி வாடா சாட்டையத்தான் கையில எடுத்தா என் நரகுலத்து ஐயனார் இன்னைக்கு சாட்டைய கையில எடுத்து நீ பவனி வர்றது தங்க குதிரைடா காளியம்மா உள்ள குப்புற எந்திரிச்சு ஆடுதாயி சுருட்டு வந்து அடிக்கிறடா கருப்பு ஓ அருவா துணி ஏறிடுச்சா எங்கடா இருக்க மேலமட அம்மாயடா ஏ பாண்டி முனியே பாண்டி முனி ஐயா கருப்பாயுள்ள படுத்துறங்கும் நாளையில மேலமட கம்மாயடா பாண்டி கம்மாயடா நித்த ஒரு நீச்சல் விளையாட்டா ஏ பாண்டி முனி இன்னைக்கு கருப்பாயுரு நீ அதிருதுடா ஏனமடே கம்மாயடா கம்மாயடா விளையாடும் மைதானமாடா உனக்கு மைதானமாடா ஐயா கச்சையத்தான் மேலிட்டான் கருப்பேன் மேலிட்டான் கருங்கச்ச குஞ்சமிட்டான் கருப்பேன் குஞ்சமிட்டான் ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு தானா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு மலையாமலை இலகை மாமதுரை கல்லழகே ஐயம்மான எனக மாமதுர கல்லழகு நாகேந்திர முன்னே சரி பாயுது இந்த கீரனூர் ஆதி பாட்டை ஆண்ட ஜாமி உரம் வீரம் குறையல கருப்பு கூட வாடா என்னைக்கும் கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா கூட வாடா தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது EKS ரேடியோ கீரனூர் இந்த மண்ணின் மைந்தன் தான் வாழ்த்துக்கள் ஏதாவது சாங் போடலாமா நினைக்கும் போது தோணுச்சு என் தம்பி நினைக்கும் போது ஆல்மா டோல்மா போடுவேன்னு நினைச்சேன் அம்மா பாட்டு சூப்பர் ப்ரோ இந்த நாடகத்தை உபயோகமாக கொடுத்த 10 பேர்கள் சார்பாக மைக் செட் EKS மாமா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. EKS சவுண்ட் சர்வீஸ் இருக்கும் இடம் இந்த மண் சொந்த மண் கீரனூர் வாழ்த்துக்கள் ப்ரோ ஆளுக்கு முட்டா வெட்டி கூட கொண்டு வாங்க சரி EKS மை செட் சூப்பர் அங்கே எங்கள் அண்ணே உட்காந்துருக்கு அது மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு கைதத்தை கொடுக்கலாம் நடிகனுக்கு என்னென்ன வைக்கணுமோ அதுக்கிட்டே தெரியும் அது எது வச்சுருக்கோ யாருக்கு தெரியும் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கோ ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். உனக்கு அமையலை ஆமாம் உள்வாங்குதல் விதி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்தல் மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எப்போ பாரு 2:30 மணிக்கவே இருப்பேன் எங்கே பார்த்தா நாடகத்தை காண வருகவர்கள்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் கீரனூர் மற்றும் தேவர் பேரவை கீரனூர் அத்தனை இதயங்களுக்கு நன்றி கூறி கிழிச்சு தள்ளிட்டேனடா அப்போ என்னத்தை கிழிச்சோம்னு சொல்லக்கூடாதுல்ல உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு இன்னைக்கு இத்தனை உறவுகளை எனக்கு உறவுகளாக சேர்த்து தந்துவிட்டு மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாத்தியார் கற்ற குருநாதரை என்னைக்கும் நம்ம மறக்கக்கூடாது எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியை திரும்பி பார்த்தால் அந்த வழியினுடைய கண்ணீராக மீண்டும் வரும் இதுதான் உண்மை என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS
மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி காளிமுனியின் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியர்காமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம். எத்தனை பேர் வந்தாலும் அது ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பறவைகள் கூடு, அவ்வளோதான். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பப்புன் காமிக் மற்றும் பல வழங்கங்கள் நடிக்கிறேன். இத்தனை உள்ள போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க என்றேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது களமை புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டாடலுக்கு தகப்பா வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடுமையா உன் கட்டளையும் உள்ள வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடுமையா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா நிற்காது வரும்போதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. கலைக்கு மட்டும் இந்த பாடல் கிடையாது. நீங்கள் அத்தனை பேர் பார்க்கக்கூடிய தொழில் புனிதமான தொழில். அத்தனை தொழிலுமே பெருங்கொண்ட கலைதான். அதனால் உலகத் தமிழன் அத்தனை பேருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். தம்பி போயிட்டு வரேன்ப்பா. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மகன் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கருவப்படுத்த யார்ட்டையாவது கொடுத்து விடுவோம். அப்படியே மாற்றிக்கிட்டே கொடுங்க. ஏன்னா வந்தானா ஸ்டாண்டை தட்டி விட்டுருவாங்க. எது சொன்னாலும் பழிக்குது. அண்ணன் போயிரு. ஹலோ ஹலோ, நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் போக்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.